2.5-year-old child, 2.5 வயது குழந்தையை ஒரு மிருகம், அவன் திமுகவின் இளைஞர் சங்க பொறுப்பாளர் என்று சொல்கிறார்கள், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார். கும்முடிப்பூண்டி பகுதியிலே ஆரப்பாக்கம் என்ற கிராமத்திலே 8 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரன். அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை பற்றி நமக்கு தெரியும். யார் அந்த சார் இன்னும் கண்டுபிடிக்கல. கோவை விமான நிலையத்திலே ஒரு பெண்ணை 3 கொடூரன் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. வெட்கக்கேடியாக ஒரு மருத்துவனாக நான் கேட்கின்றேன், 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் கேட்கின்றேன், தயவு செய்து இந்த கொடூரன் திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். நான் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களை கேட்கின்றேன், அனைத்து பெற்றோர்களை கேட்கின்றேன், அனைத்து மக்களை கேட்கின்றேன். போதும், இவர்கள் ஆண்டது போதும். மத்தியிலே நம் ஆட்சி, மாநிலத்திலே நம் ஆட்சி. நம் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். நம்முடைய முதலமைச்சர், வருகால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, ஒரு விவசாயியை முதலமைச்சராக கொண்டு வாருங்கள். தமிழ்நாட்டில் திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது? தமிழக மக்கள் ஏன் திமுகவுக்கு மீண்டும் வாக்கு போடக்கூடாது என்று பல காரணங்கள் இருக்கிறது.